ஹலோ ஆல். டுடே நம்ம ப்ரீவியஸ் வீக்கில் ஷார்ட்ஸில் லேர்ன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ட் இன்டான்ஜிபிள். இன்டான்ஜிபிளுக்கு நம்ம என்ன க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு ரிமைண்ட் ஆகுதா? இன்சைட் டேங்க் பாட்டிலில் இருக்கக்கூடிய ஜூஸில் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு பார்த்துருந்தோம். அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரைப், இதுதான் வந்து இதுக்கான க்ளூ. ஓகே, டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டிஸ்கிரைப் தான் இதனோட மீனிங். சென்டென்ஸ் பார்த்தலாம். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குட் கஸ்டமர் ரிலேஷன்ஸ் ஆர் இன்டான்ஜிபிள் அப்படின்னா, நல்ல வாடிக்கையாளரின் பயன் அப்படிங்கிறது அருவமானவை, விளக்க முடியாதவை, புரிந்து கொள்ள முடியாதவை. இதுதான் இதனோட மீனிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போலாமா? வேர்ச்சுவஸ். வேர்ச்சுவஸ்க்கு என்ன நம்ம க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். வேர்ச்சுவஸ்னால் இந்த ஸ்பெல் வந்து வைரஸோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வைரஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லொழுக்கத்தோடு இருக்கணும், நல் இணக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ வேர்ச்சுவஸ் இன் த சென்ஸ் நல்லிணக்கம். ஓகே, பிஹேவிங் இன் அ மாரலி குட் வே. நெக்ஸ்ட் வேர்ட் இம்போல்டன். இம்போல்டன் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம் க்ளூ? என்ன ஒரு விஷயம் போல்டாக்கி ஒரு விஷயத்தை செய்ய வைக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு ரீசன், ஒரு உந்துதல் வந்து நம்மளை போல்டாக்கி ஒரு விஷயத்த பண்ண வைக்கும், கரேஜ் கொடுக்கும், ஃபியர்லெஸ்ஸாக ஆக்கும். அதுதான் வந்து இம்போல்டன். ஓகேவா? என்ன ஒரு விஷயம் போல்டாக்குது? கிவ் த கரேஜ் ஆர் கான்ஃபிடென்ஸ் டு டூ சம்திங். வென் அ சர்வைவர் ஃபைல்ஸ் அ கம்ப்ளைண்ட் இட் எம்போல்டன்ஸ் அதர்ஸ் டு ஸ்பீக் அப். ஸோ ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து வெளிவந்து முன்னின்று அந்த பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது அது மற்றவர்களையும் பேச தூண்டுகிறது அப்படிங்கிறது தான் அதனோட மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் ரீக். ரீக்னா என்ன சொல்லியிருந்தோம்? ரீல்ஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தோம். ஸோ ரீல்ஸ் நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல பேட் ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல், டிஸ்கஸ்டிங்கான ஸ்மெல்லே வந்தாலும் நம்ம அதே இடத்துல லொக்கேஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரீக் இன் த சென்ஸ் ரீல்ஸ் வர இடத்துல பேட் ஸ்மெல், ஸோ ஃபவுல் ஸ்மெல் தான் வந்து இந்த இடத்துல மீனிங். ஓகேங்களா? ஓகே, ஃபிட்டர்னாலும் வந்து பேட் ஸ்மெல் தான். ஓகேவா? ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ஸ்மெல். டு ஸ்மெல் ஸ்ட்ராங்லி ஆஃப் சம்திங் அன்பிளசன்ட் ஸ்மெல்லை வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது. இஸ் ரீக்ட் ஆஃப் டொபாக்கோ அப்படின்னா அவனுடைய மூச்சு புகையிலையால் திணறியது. ரீக்டு ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போர்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் போகலாமா? வில்ஃபுல்லினா என்ன பார்த்துருந்தோம்? க்ளூ என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? வில் பவர் ஃபுல்லாகவே இருந்தாலும் வேண்டுமென்றே செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா வேண்டுமென்றே. ஓகேவா? வித் த இன்டென்ஷன் ஆஃப் காசிங் ஹார்ம், நெகட்டிவான இம்பேக்ட், ஹார்ம்ஃபுல்லான இம்பேக்ட் தான் கிடைக்கும்னு தெரிஞ்சு வேணும்ன்ட்டே அந்த விஷயத்தை வந்து பண்ணுறது. ஓகேங்களா? வில்ஃபுல்லி அப்ஸ்ட்ரக்டிங், வேண்டுமென்றே நிராகரித்தல். வில்ஃபுல் டீஃபால்ட்டர்ஸ் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? கடனை வந்து வேணும்னே திரும்ப செலுத்தாதவர்களை வந்து வில்ஃபுல் டீஃபால்ட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வில்ஃபுல் இன் த சென்ஸ் வேண்டுமென்றே. லாஸ்ட் வேர்ட் ஸ்ப்ளிண்டர்ட். ஸ்ப்ளிண்டர்ட்னா என்ன பார்த்தோம்? ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஷேட்டர்னாலும் உடைக்கிறது தான். ஓகேங்களா? ஷேட்டர், நொறுங்கியது, உடைத்தல், இது எல்லாமே வந்து ஸ்ப்ளிண்டர்ட். இதுக்கு என்ன க்ளூ பார்த்தோம்? ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஸ்ப்ளிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ளிட்னா பிளவுபடுதல், உடையிறது அந்த மாதிரி. ஸோ ஷேட்டர்னாலும் ஸ்ப்ளிண்டர்னாலும் சேம் மீனிங் தான். ஓகே, இதுக்கான சென்டென்ஸ் பார்த்தலாம். பிரேக் ஆர் காஸ் டு பிரேக். ஓகே, இந்த சோப் பாக்ஸ் ஸ்ப்ளிண்டர்ட் அப்படின்னா சோப்பு பெட்டி நொறுங்கியது. இதுதான் என்னோடய மீனிங். ஓகேவா? நம்ம போன வீக் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட வேர்ட்ஸ் எல்லாமே இப்போ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி உங்களுக்கு வீக்லி ரீகேப் வந்துடும். ஓகேவா? ஓகே, டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.